கும்பகோணம் மகாமகமும் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தும் கரூர் பிரச்சாரத்தில் விஜய் ஷட்டரை மூடியதால் தான் இவ்வளவு பிரச்சனை. அந்த படுபாவியை பார்ப்பதற்காக விழுந்தடித்து கொண்டு நெருக்கிக் கொண்டு இந்த அப்பாவி சிறுவர்களும் குழந்தைகளும் சென்று தண்ணீர் இல்லாமலே இறந்திருக்கின்றார்கள். தண்ணீர் கொடுமையானது. உலகத்துக்கு தண்ணீர் கொடுத்த உத்தம பூமி இந்த தமிழகத்தில் தண்ணீர் இல்லாமல், காற்று இல்லாமல், மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்தவர்களே தான் என்று வேதனையான நாள் என்று, கொடுமையான நாள் என்று. இந்த 27ஆம் தேதி மிக மிக இந்த 3வது சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமையான இது மோசமான ஒரு நாள். இந்த படுபாவி விஜய் ஓடிவிட்டான், தப்பி ஓடுகிறான். ஏண்டா இருந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து நீ நேரில் ஆறுதல் கூறியிருக்கலாம். எதற்காக உயிருக்காக அப்படி ஓடுகிறாய் என் நாயை? அப்பாவி மக்களை கொலை செய்து விட்டாயே. 10,000 பேருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள, நூற்றுக்கணக்கானோர் இறந்திருக்க, பல குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்கடா படுபாவி. அஜித் சொன்னான், நான் எனது சுயநலத்திற்காக ரசிகர்களை வீணடிக்க மாட்டேன் என்று. உன்னை மாறி கோழைகள் எப்படி ஏனடா ஓடுகிறாய் தனி விமானத்தில்? இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்த அவள் கூட வாழக்கூட துப்பு இல்லை. புறம்போக்கு நாய். மரியாதையாக கட்சியை கலைத்துவிட்டு எங்கேயாவது கண்காணாத ஓடிவிடு. தமிழக மக்கள் முன்பு இனி வராதே வராதே. உன்னை பற்றி நானே கூட புகழ்ந்து விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கோழையை நான் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தால் மாதத்து இறந்திருப்பேன். கோழையடா நீ தமிழனே கிடையாது. தமிழன் ஒருபோதும் ஓடமாட்டான். இதோ தமிழன் வருகிறான் பார். சென்னையிலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நீ செய்த படுகொலைக்கு அவர் பொறுப்பேற்று இன்று இதோ விமானம் மூலம் கரூர் சென்று வந்து விட்டார். நீ குடிப்பதற்காக ஓடி வந்து விட்டாய். நீதான் பிரச்சார சாதாரண வேனில் சென்றிருக்கலாம். நீதான் எல்லா சகல வசதியோடு நீ இருக்கிற ஏசியில் உட்காந்து கொண்டு உனக்கு ஏண்டா தெரியும் அங்கே வெயில் காய்ந்தவனுக்கு? இனி ஒரு பொழுது நீ வெளியே வர முடியாது.